அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 5ஆம் வகுப்பு கணக்கு பருவம் 2 2024-2025 ஆண்டிற்கான பயிற்சி நூல் விடைகளில் அலகு 1 எண்களுக்கான விடைகள் பார்க்க போகிறோம். வண்ணமிட்ட எண்களை அட்டவணையில் கண்டறிந்து அதே வண்ணமிடுக எண்களுக்குரிய வாய்ப்பாட்டை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 6 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே 4 இடத்துல 6 இருக்குது. இங்கே 6னா 1ஆம் வாய்ப்பாட்டில் வருது, 2ஆம் வாய்ப்பாட்டில் வருது, 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது, 6ஆம் வாய்ப்பாட்டில் 1 2 3 6. அடுத்து 8ன்னு பார்த்தீங்கன்னா 8 ரோஸ் கலர் அடிச்சிருக்காங்க. 8ஆவோட 1ஆம் வாய்ப்பாட்டில் வருது, 2ஆம் வாய்ப்பாட்டில் வருது, அடுத்து 4ஆம் வாய்ப்பாட்டில் வருது, அடுத்த பார்த்தீங்கன்னா இது 8ஆம் வாய்ப்பாட்டில் வருது. இங்கே எடுத்தது சரிங்களா. அதுக்கப்புறம் 9ன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு 1ஆம் வாய்ப்பாட்டில் வருது, 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது, 9ஆம் வாய்ப்பாட்டில் வருது சரிங்களா. அதே மாதிரி 10னா 1ஆம் வாய்ப்பாட்டில் வருது, 2ஆம் வாய்ப்பாட்டில் வருது, 5ல் வருது, 10ல் வருது. 12னா அடுத்து 12 வந்து பாருங்க, இங்கே வருதுங்க. 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 3ல் வரும், 4ல் வரும், 6ல் வரும், அடுத்து வந்து 12ல் வரும். இப்போ இது பூரா வந்து நீங்கள் என்ன கலர் அடிக்கணும்? காஃபி கலர் அடிக்கணும். அடிக்காமல் இருக்குது சரிங்களா. அடிச்சிடணும். அதை எடுத்து இங்கே எழுதணும். அடுத்தா பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு பெருக்கல் கூற்றுகளை எழுதி காரணிகளையும் பொது காரணியையும் எழுதுக. 16 1 16 16 2 8 16 4 16. 16 வந்து எந்த வாய்ப்பாட்டில் வருமோ அதை ஃபுல் எழுதுறோம். அதே மாதிரி 20 பார்த்தீங்கன்னா 20 20 வரும், 2 10 20, 4 5 20 வரும் சரிங்களா. இப்போ இதெல்லாம் வந்து காரணிகள். 1 2 4 5 10 20, 1 2 4 5 10 20 இதெல்லாம் காரணிகள். பொது காரணி என்ன? 1 இருக்குது, 2லேயுமே 2 இருக்குது, 4 1 2 4 பொது காரணிகள். அதே மாதிரி 12க்கு எழுதுகிறோம். 1 12 12, 2 6 12, 3 4 12, 1 18 18, 2 9 18, 3 18. 12க்கு உண்டான 12க்கு உண்டான காரியம் எழுதிங்கன்னா பொதுவாக பாருங்க, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, அது இல்லாமல் இங்கே 6 இருக்கு பாருங்க. இதெல்லாம் பொதுவான காரணிகள். அடுத்து சரியான விடைக்கு நிலையிடம் கொடுத்துருக்காங்க. 27 பெருக்கல் கூற்று முகம்பு 27, 10 காரணிகள் வந்து இந்த விடை வரும். 20 மற்றும் 15 பொது காரணிகள் என்ன வரும்னா 20க்கும் 15க்கும் பொதுவான காரணி என்ன இருக்குன்னா 1 5 தான் வரும் சரிங்களா. அடுத்து காரணி செடியில் விடுபட்ட எண் என்னன்னா 12 வரணும்னா இங்கே 4 வரணும். அப்போ தான் 4 12 ஒரு 4. அடுத்து வந்து 1 7 ஆகியவற்றை பொது காரணிகளாக கொண்ட எண்களை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னா 1 7 வந்து ஒரு 14 மற்றும் 21 ஆகியவற்றுக்கு தான் 1 7 பொது காரணிகளாக வரும். அடுத்தா பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் காரணிகளை எழுதி உரிய கட்டத்தில் டிக் பண்ணணும் சரிங்களா. 2 காரணிகள் இருந்தால் பகா எண், 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருந்தால் அது பகு எண்ணில் வரும். 2க்கு வந்து 1 2 தான் காரணி, இப்போ பகா எண். 3க்கு வந்து 1 3 காரணி பகா எண். 4க்கு வந்து 1 2 காரணி, 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருந்தால் அது பகு எண். 5 வந்து பகா எண்ணாக வரும். 6 வந்து பாருங்க 1 2 3 6 இருக்கிறதுனால பகு எண்ணாக வரும். அடுத்து வந்து 7 பாருங்க பகு எண், சாரி 7 வந்து என்ன வரும்னா பகா எண் தான் வரும். ஏன்னா 7க்கு வந்து 2 காரணிகள் தான் இருக்குது. 8 வந்து 1 2 4 8 இருக்குது பகு எண். 9 பகு எண், 10 பகு எண்ணாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் காரணிகளை எழுதி அவை பகு எண்ணா பகா எண்ணா என்பதை காணுங்க. மீண்டும் அதே தான். 11க்கு பாருங்க 1 11 தான் இருக்குது பகா எண். 12க்கு நிறைய காரணிகள் இருக்குது பகு எண். 13க்கு 1 13 தான் வரும், அதனால பகா எண். 14க்கு 1 2 7 14 வரும் காரணிகள், அதனால அது பகு எண்ணாக இருக்கும். அடுத்து வந்து 15 பாருங்க 1 3 5 15 வரும், அதனால பகு எண். 16க்கு வந்து 1 2 4 8 16 வரனால பகு எண். 17க்கு 2 நம்பர் வருதா, 1 17 மட்டும் வரனால பகா எண். 18க்கும் பகு எண்ணாக வரும். 19 1 19 தான் வரும் பகா எண். 20க்கு நிறைய காரணிகள் வரதுனால அது பகு எண்ணாக இருக்கும். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க மிகச்சிறிய பகு எண் எதுன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் மிகச்சிறிய பகு எண் எது. பகா எண் தான் 2 வரும், 2 வந்து பகா எண்ணில் வராது. மிகச்சிறிய பகு எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 தான் மிகச்சிறிய பகு எண். ஏன்னா 2 3 வந்து பகா எண், 1 வந்து பகு எண்ணும் இல்லை பகா எண்ணும் இல்லை, 4 தான் மிகச்சிறிய பகு எண். பகா எண்களாக அமைந்துள்ள அடுத்தடுத்த 2 எண்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 3 தான் பகா எண்கள் அடுத்தடுத்த எண்கள்.
அடுத்து கொடுக்கப்பட்ட எண்களில் எது பகா எண்ணு கேட்டாங்க. 61 தான் பகா எண், மற்ற எல்லாம் பகு எண்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னா இரட்டை எண்களில் 2ஐ தவிர மற்ற எண்கள் பகு எண்கள் ஆகும். எல்லாமே இருந்தால் வகுப்படும். 2க்கு 2 காரணிகள் மட்டும்தான் இருக்கும். அடுத்ததான் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை 2 பேர் விளையாடுறாங்க. விளையாடும்போது வளர்மதி புள்ளியிடப்பட்ட கனசதுர கட்டையை உருட்டி முதலில் 1 வருது. அப்புறம் ஒவ்வொரு தரையும் 5 தான் விழுது. 1க்கு அப்புறம் 1 5 6, 6 5 11, 11 5 16, அப்படியே 1 6 11 16 21 26 போறாங்க. இன்னொருத்தர் இந்த மாதிரி போறாங்க. இந்த நம்பர் எல்லாம் வச்சுட்டு கேள்வி கேட்கறாங்க பாருங்க. வளர்மதி கடைசியில் சென்ற கட்டம் ஒரு டேஷ் எண். வளர்மதி கடைசியில் சென்னது போது 86 போறாங்க. 86 நம்மளுக்கு தெரியும் பகு எண். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்க்கல் ஏணி அட்டையில் மொத்தம் 25 பகாயன் கட்டங்கள்ல 100 வரைக்கும் இருக்கும். 100க்குள்ள எத்தனை பகாயன்கள் இருக்கும்? 25 பகாயன்கள் இருக்கும். அப்ப தான் சரி. அடுத்தா மலர்விழி வில்லையை வைக்காத ஒரு பகுயன் கட்டம் 45ல வச்சிருக்காங்க. 43ல வைக்கல. ஆனா இது வந்து பகாயன். 48ல வச்சிருக்காங்க. 49ல வைக்கல. 49 7 49 இது ஒரு என்னது பகு எண். அப்போ அவங்க வைக்காத வந்து 43 49. இதில் பகு எண் வந்து 49 தான் வரும். அடுத்த பார்த்தீங்கன்னா 1,8 அதுக்கு வந்து 1.8 மீ போமா காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 2இன் மடங்குகளை வந்து ப்ரௌன் கலரில் டிக் பண்ணுறோம். அப்போ இதில் வந்து 2இன் மடங்கு இந்த கலர் வரும். அடுத்து 4க்கு வரும். இதே கலர் வச்சுங்க. அடுத்து 6க்கு வரும். அடுத்து வந்து 8க்கு வரும். அடுத்து வந்து 10க்கு வரும். அடுத்து இந்த 3இன் மடங்குகள் பாருங்க. 10க்கு வரும். அடுத்து வந்து 12 14 16 18 20 வரைக்கும். அடுத்து 3இன் மடங்குகள் வந்து ரோஸ் கலர் வருமா. இங்கே வந்து 3 வரும். அடுத்து வந்து 6 வரும். அடுத்து வந்து 9 வரும். அடுத்து 12, அதுக்கப்புறம் 15, அதுக்கப்புறம் 18, அதுக்கப்புறம் 21 வருமா. பாருங்க 2இன் மடங்குகள் ஃபுல்லாக 2 4 6 8ல் எடுத்து எழுதிடுறோம். 3இன் மடங்குகள் 3 6 9 12 15 எடுத்துக்கிறோம். இந்த 2 கலருமே வர்றது பாருங்க. இதில் 2மே வருது. இது 2மே வருது. இது 2மே வருது. அப்போ 6 12 18 தான் பொது மடங்குகள். அடுத்து வந்து இது 2லையுமே வந்து மிகச்சிறிய பொது மடங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னது 6 தான். அப்போ 6ங்கிறது தான் விடை. அடுத்த பாருங்க 3இன் மடங்குகளை வந்து என்ன பண்ணுறோம்? ப்ரௌன் கலரில் போடுறோம். இது 3இன் மடங்கு 3 6 9 12 15 18 3 6 9 12 15. அடுத்து வந்து 5இன் மடங்குகளை வந்து ரோஸ் கலரில் பண்ணுறோம். அடுத்து வந்து 5, அடுத்தா வந்து 10, அடுத்தா வந்து 15, அடுத்து வந்து 20. அப்போ 5 10 15 20 வரும். சரிங்களா? அந்த இடத்துல என்ன வரும்? 20 வரும். இப்போ இதில் பொது மடங்கள் எதுன்னு பாருங்க. பொது மடங்கு ஒன்றே ஒன்று தான் வருது. இது 2 கலருமே வருது. 15 மட்டும்தான் வருது. இப்போ மீப்போமாவும் 15 தான் வரும். அடுத்த பாருங்க 1ல் 9 அதே மாதிரியே தான். நீங்கள் அது வந்து கலரை பண்ணிங்க. சரிங்களா? 2இன் மடங்குகளுக்கு ப்ரௌன் கலர் போட்டுங்க. 4இன் மடங்குகளுக்கு ரோஸ் கலர் போட்டுங்க. 2இன் மடங்குகள் பூரா எழுதியிருக்கேன். 4இன் மடங்குகள் பூரா இது. இதில் பொதுவான மடங்கள் எது வரும் பாருங்க. 4 8 12 16 20 24. இதில் வந்து இது பூரா பொது மடங்கள். இருக்கிறதுலே சிறுசு எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 தான். அப்போ 4 தான் நீ போ மா. இதே மாதிரியே தான் இந்த கணக்கும். இந்த கணக்கு நான் விடையை கொடுத்துருக்கேன். நீங்களே வந்து இந்த போட்டிருக்கு கரெக்டானு செக் பண்ணி பாருங்கள். முதல்ல 4இன் மடங்களுக்கு கலர் அடிங்க. அடுத்து 5இன் மடங்களுக்கு கலர் அடிங்க. 2 கலரும் எதில் வருதுன்னு பாருங்கள். இந்த 2 3 நம்பர் வந்தால் சிறிய நம்பர் எடுத்து எழுதணும். ஒரே நம்பர் மட்டும் வந்துன்னா அந்த நம்பரை எடுத்து எழுதி கொள்ளலாம். அடுத்து வந்து மடங்குகளை எழுதி பொது மடங்கிற்கு வண்ணம் தீட்டி மீ போமா காண்க. ஃபர்ஸ்ட் வந்து 5இன் மடங்குகள் எழுதி சொல்கிறாங்க. 5 10 15 20 25 30 35 40 45 50 55. 10இன் மடங்கு 10 20 30 40 50 60 70 80 90 100 எழுதுகிறோம். 2இன் பொதுவான மடங்குகள் பாருங்கள். 10 20 30 40 50 அது வரைக்கும் பொதுவான மடங்குகள் வருதுங்களா. இருக்கிறதுலே சிறுசு எது பார்த்தீங்கன்னா 10 தான். இருக்கிறதுலே சிறுசு. அப்போ 10 தான் நீ போ மா. அதே மாதிரி தான் இந்த கணக்கு. 8இன் மடங்குகள் 8 8ஆம் வாய்ப்பாட்டில் வர்றது போல் எழுதுகிறோம்.
அடுத்து 12ஆம் வாய்ப்பாட்டில் வர்றதை பூரா எழுதுகிறோம். பொதுவானது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா 24, அடுத்தது 48, அடுத்து வந்து 72. இதில் சின்னது 24. அப்போ இதில் 24 தான் மீ போ மா அப்படின்றது. அடுத்து சரியான விடைக்கு நிலையிலேயே 2 எண்களே மீ போமா 28 எண்ணில் அந்த எண்கள் என்னென்னா 14ம் 4ம். எந்த 2 எண்களில் மீ போமா 10 அப்படின்னு வச்சிங்க பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 10 மீ போமா தான் 10. 5 மற்றும் 15 பொது மடங்கள் 15, 30, 45, 60. இதில் மீ போமா இதுதான் இருக்கிறதுலே சின்னது தான் மீ போமா நமக்கு தெரியும். அப்போ 15. இது வந்து ஒரு மின்விளக்கு தோரணத்தில் கேட்டிருக்காங்க. இதுக்கு மீ போமா தான் கண்டுபிடிக்கணும். 4க்கும் 6க்கும் மீ போமா கண்டுபிடிக்கணும். 12 தான் வரும். இதுவும் அதே மாதிரியே தான் 30 தளங்கள் உள்ள இடத்துல 3வது தளம் 5வது தளம் கொடுத்துருக்காங்களா. இந்த 2க்கும் மீ போமா கண்டுபிடிக்கணும். 3க்கு 5க்கும் மீ போமா கண்டுபிடிச்சிங்கன்னா மடங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 15, 30. மீ போமா கேட்டால் 15 வரும். அடுத்து வந்து கீழ்காணும் எண்களை பகா காரணிப்படுத்தி மீ போமா காண்க. 9க்கு வந்து காரணிகள் 3 9, 15க்கு வந்து 5 15, 9க்கு வந்து 3 போடுறோம், 15க்கு வந்து 3 5 போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து பொதுவானது ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிற இந்த 3 எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து இந்த 3, அடுத்து வந்து இந்த 5. பொதுவாக இருக்கிறத இங்கே எடுத்து எழுதிக்கணும். அப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிக்கணும். 3 9 95 45 வரும். அதே மாதிரி 12 காரணிகள் 12க்கு வந்து 2 6 12, 2 பகா எண், 6 பகு எண், திருப்பி 6க்கு வந்து 3 2 6ன்னு போடலாம். 18க்கு பார்த்தீங்கன்னா 2 9 18, 9 3 பெருக்கல் 3ன்னு போட முடியும். இப்போ 2 3 2 2 3 2 2 3 3 2 3 இந்த பொதுவான இந்த 2 2க்கு இந்த ஒரு 2, இந்த பொதுவான 2 3க்கு இந்த ஒரு 3, அடுத்து இந்த ஒரு 2க்கு 2, இந்த ஒரு 3க்கு 3. இதை பூரா பெருக்கினீங்கன்னா 36 வரும். 36 தான் மீ போ மா. அடுத்தாக பாருங்க 1ல் 13, 14க்கும் 24க்கும் மீ போமா கண்டுபிடிக்கணும். 14க்கு 2 பெருக்கல் 7, 24க்கு பாருங்க 2 12 24, 12 2 6 12, 6 2 3 6 எழுதலாம். சரிங்களா? அப்போ 2 7 2 2 2 3 2 2 2 2 2க்கு ஒரு 2 எடுத்து எழுதிடுவோம். மீதி எல்லாத்தையும் பெருக்கி போட்டோம்னா 168 அப்படின்னு வரும். 10க்கு பாருங்க 2 5 10, 20க்கு 2 10 20, 2 5 10, 2 5 2 2 5. அப்போ பொதுவாக இருக்கிற 2, பொதுவாக இருக்கிற 5, அப்புறம் தனியாக 2 2 5 2 பெருக்கினீங்கன்னா 20 அப்படின்னு வரும். இதே மாதிரி 15க்கும் 18க்குமான மீ போமா அவங்க கொடுத்துருக்காங்க. 24க்கும் 36க்குமான மீ போமா நான் இங்கே செஞ்சு இங்கே விடையை கொடுத்துருக்கேன். நீங்கள் சரியான்னு செக் பண்ணிவிட்டு இந்த கணக்கை போடணும். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் தீர்வு காண்க. இதில் அதே தான். இங்கே 2 கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன வரும்? 2 3. இங்கே 2ஐயும் 3ஐயும் போடணும். இந்த 2 2 2 2 2 2 இங்கே போடணும். சரிங்களா? அடுத்து இந்த 2 2க்கு ஒரு 2, அடுத்து 3 2 2 பூரா பெருக்கணும். பெருக்கினா 24 வரும். இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கணும். அப்புறம் மீதி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து பெருக்கணும். அதே மாதிரி தான் 10க்கும் 12க்கும் மீ போமா 2ஆல் வகுக்கிறோம், 5ஆல் வகுக்கிறோம், 2ஆல் வகுக்கிறோம், 2ஆல் வகுக்கிறோம், 3ஆல் வகுக்கிறோம். இதை பூரா எடுத்து எழுதுகிறோம். பொதுவான 2 எடுத்து எழுதிக்கிறோம். மீதி எல்லாத்தையும் தனித்தனியாக பெருக்கிறோம். 2 இது 2க்கு பொதுவாக ஒரு 2, அப்புறம் ஒரு 5 ஒரு 2 ஒரு 3. இதை பூரா பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 60ன்னு வரும். அடுத்ததான் இதே மாதிரி என்னென்ன பண்ணுறோம்? 6க்கும் 10க்கும் மீ போமா 6 வகுக்கிறோம், 10 வகுக்கிறோம், எடுத்து எழுதுகிறோம். பொதுவாக இருக்கிற 2, அப்புறம் 3, அப்புறம் 5. இதை பூரா பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 30 அப்படின்னு வரும். அடுத்ததான் நானே உருவாக்குவேன்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து 2 நம்பர் எடுத்து அதுக்கு வந்து மடங்குகள் முறையிலும் அடுத்தா பகா காரணி முறையிலும் மீ போமா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள், மடங்குகள் முறையில் கண்டுபிடிச்சிருக்கிறோம், பகா காரணி முறையில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். 2ம் 18 தான் வருது. நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல் பார்த்து சரி பார்த்து எழுதி கொள்ளுங்கள். அடுத்ததாக நானே செய்வேன் வந்து 7ன் காரணிகள் நமக்கு தெரியும் 1 7, 3ன் மடங்கு நமக்கு தெரியும் 12, 5ன் மடங்கு அல்லாத எண் 10 15 20, 5ன் மடங்கு 16 வந்து மடங்கு அல்ல. அடுத்து காரணி செடியில் விடுபட்ட எண் 12 வரணும்னா முன்னாங்க தான் 12 வரணும், 3 தான் வர முடியும்.
அனைத்து எண்களுக்குமான பொது காரணி என்னது? 1 தான். எல்லா எண்களுக்குமே பொது காரணியாக வரும். அடுத்து 14இன் அனைத்து காரணிகள் பார்த்தீங்கன்னா 1, 2, 7, 14. இரட்டை பகா எண்களுக்கு 2. பகா காரணிகளை மட்டுமே கொன்ற கூற்று எது அப்படின்னா இதுல வந்து இது பகு எண் பாருங்க. இது பகு எண், இது பகு எண், இது 3 தான் பகா எண். அடுத்து பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதுனா அனைத்து பகா எண்களின் மடங்குகளில் அவற்றை தவிர பிற மடங்குகள் பகு எண்கள் அப்படிங்கிறது தான் சரியானது. இப்போ மறுபடியும் இதே கணக்கு தான். 4க்கும் 6க்கும் மீப்போமா கண்டுபிடிக்கணும். 4க்கு 6க்கு மீப்போமா கண்டுபிடிச்சிங்கன்னா 12 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.